அனைவருக்கும் மாலை வணக்கம். திருநாளாம் பொங்கல் தினத்தில் இந்த செய்தியை நான் என்னுடைய விளவங்கோடு தொகுதி மக்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். நான் நேசிக்கக்கூடியதானா, நான் மதிக்கக்கூடியதானா, என்னுடைய வாக்காளர் பெருங்குடி மக்களுக்கு நான் அனுப்பி வைக்கிறேன். என் ஆதரிப்பீர். 2026 நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் நான் களம் இறங்குகிறேன். அதுக்கு ஆயத்தமாய் வந்து கொண்டிருக்கிறதா? அகில இந்திய ஜனநாயக மக்கள் கழகத்தினுடைய வேட்பாளராக, சமூக பொதுநிலை இயக்கத்தினுடைய ஆதரவற்ற வேட்பாளராக, மதச்சார்பற்ற ஒரு வேட்பாளராக, மத நல்லிணக்கத்தினுடைய ஆதரவற்ற வேட்பாளராக என் வாக்காளர் பெருங்குடி மக்களை நம்பி நான் களம் இறங்குகிறேன். இந்த முறை நீங்கள் என்னை வெற்றி பெற செய்து சட்டமன்றத்தில் அனுப்புவார் என்ற நம்பிக்கையோடு, நாணயத்தோடு என் பணிகளெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். என் மக்கள் குரல்களெல்லாம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நாணயத்தோடு நம்பிக்கையோடு நடந்து கொண்டோம். என் வாக்காளர் பெருங்குடி மக்களை மதித்து நடக்க, அவங்களுக்கு அவரோடு ஒருவனாக, உங்களில் ஒருவனாக, உங்கள் வீட்டுக்கு ஒரு பிள்ளையாக நினைத்து வாக்களிப்பீர் என்ற நம்பிக்கையோடு களம் இறங்குகிறேன். ஆளு கொண்டும் பணம் கொண்டும் எல்லாம் நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்பது முதற்கட்டத்தை அறிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஐயா, என்னுடைய பாசமலர்கள், என்னுடைய தொகுதியில் உள்ள அனைத்து மக்களும் பணம் கொண்டும் ஆளு கொண்டும் நீங்கள் இந்த முறை எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஒரு முறை சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கள். நேர்மையோடு விளவங்கோடு தொகுதியில் பணி செய்ய தமிழகத்தில் 234 தொகுதிகளில் முன்மாதிரி தொகுதியாக மாற்றி காட்டுவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள் என்று உங்களிடம் பணிந்து கேட்டுக்கொள்ளுகிறேன். ஆகையால் நீ உங்களை மதித்து நடக்கக்கூடியவன், உங்களை நேசிக்கக்கூடியவன். எனக்கு எந்த அரசியலும் மதம் ஒன்றும் கிடையாது. எந்த மதத்தையும் நம்பி நான் களமிறங்கவில்லை, எந்த அரசியல் நம்பியும் களமிறங்கவில்லை. ஆனால் இருக்கக்கூடியதான ஒரு அமைப்பில் நான் இருக்கிறேன். ஆகையால் உங்களை நம்பி களம் இறங்குகிறேன். நான் என்னை எல்லோருக்கும் தெரியும், உங்களுக்கு எல்லாம் என்னோட தெரியும். ஆகையால் என்னுடைய வாக்காளர் பெருங்குடி மக்களை நம்பி களம் இறங்குகிறேன். கைவிட மாட்டேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது. அனைத்து அரசு ஊழியர்களும், போக்குவரத்து கழகம் தொழிலாளிகள், காவல்துறை அதிகாரிகள், விவசாய பெருங்குடி மக்கள், வியாபார பெருங்குடி மக்கள், மாணவ மாணவிகள், கூலி தொழிலாளர்கள், கடல் தொழிலாளர்கள், வாகன ஓட்டுறவர்கள், அதாவது ஆட்டோ ஓட்டுறவர்கள், டாக்ஸி ஓட்டுறவர்கள், பேன் வைத்து பிழைக்கக்கூடியவர்கள், டிப்பர் ஓட்டக்கூடியவர்கள், டெம்போ ஓட்டக்கூடியவர்கள், போக்குவரத்து கழகம் தொழிலாளிகள், அனைத்து தரப்பிலும் இருந்து நீங்கள் எனக்கு உதவி செய்ய வேண்டும். ஒத்தாசியோட உதவி எனக்கு வேண்டி நீங்கள் களம் இறங்க வேண்டும். ஒருவருக்கொரு பகிர்ந்து கொள்ள வேண்டும். ஒருவருக்கொருவர் சொல்லி கருத்துக்களை சொல்லி வாக்களிக்க நீங்கள் சொல்ல வேண்டும். இதுதான் என்னுடைய கருத்து. இதுதான் என் வெளியிடக்கூடிய வார்த்தை. உங்களை நம்பி களம் இறங்குகிறேன் நான். ஆகையால் வாக்களிப்பீர். மோகன்குமார் சுட்டிக்காட்டும் சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்து சட்டமன்றத்துக்கு அனுப்புங்கள். நல்ல பணிகளை செய்கிறேன். அநேகம் என்னுடைய தேர்தல் வாக்குறுதியை பார்த்து நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்பு. இதில் எல்லா கிரைஸ்தவ சகோதரிகளும் போதர்களும், என்னுடைய சிஎஸ்சி பிஷப்போ, என்னுடைய ஆர்சி பிஷப்பு, எல்லா கிறிஸ்தவ சமுதாயத்தில்பட்ட எல்லா தெய்வதாசமாரும் தெய்வதாசிகளும் தெய்வ மக்களும், எல்லா இஸ்லாமிய சகோதரிகளும், நேசிக்கக்கூடியதான ஹைந்தவ சகோதரிகள் எல்லாம் ஒற்றுமையோடு ஒரு மனசோடு என்று எனக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நான் உங்களுக்கு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆளு கொண்டும் பணம் கொண்டும் எல்லாம் நீங்கள் உதவி செய்யுங்கள். களம் இறங்குகிறேன். என்னுடைய பிரச்சாரத்தை தொடங்குகிறேன். உங்களை நம்பி நான் இறங்குகிறேன். என்னை நம்பி நீங்கள் வாக்களியுங்கள். உங்களுக்கு நல்ல மக்கள் பணிகளை செய்கிறேன் என்று வாக்குறுதி செய்து பெற்று முடிக்கிறேன். நன்றி, வணக்கம். மோகன்குமார், அகில இந்தியா செயலாளர்.